வெல்கம் டு பேக் மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொலாக்டின்றது ஒரு ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் எப்படி செக்ரீட் ஆகுது, எங்கேருந்து செக்ரீட் ஆகுது, அது செக்ரீட் ஆகிறதுனால என்ன நமக்கு யூஸ், அது அதிகமாக செக்ரீட் ஆயிடுச்சுன்னா என்னென்ன டிஃபெக்ட் நமக்கு வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் எங்க இருந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, நம்ம பிரெயின்ல இருக்க பிட்யூட்டரி கிளாண்ட், அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தான் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸ் போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே காமன் தான். நம்ம கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் எப்போ செக்ரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க ஒரு கன்சீவ் ஆகிட்டு ஒரு பேபி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த ஹார்மோன்ஸ் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அதனால ப்ரொலாக்டின் ஒரு பால் சுரப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது குவிஸில் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொலாக்டின் என்ன ஹார்மோன்ஸ்னா மில்க் செக்ரீஷன் ஹார்மோன். இந்த மில்க் செக்ரீஷன் ஹார்மோன்ஸ் அந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மதர் ஃபீட் பண்ணும்போது தான் அந்த ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் சில கேசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, அன்மேரிட் உமனுக்கும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த ப்ரொலாக்டின்ஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சில நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, லைக் அல்சர் டேப்லெட்டு, வாமிட்டிங் ரிலேட்டடான டேப்லெட்டு, சில பேர் ஃபிக்ஸுக்கு ரிலேட்டடுக்கான டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறனால இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான டேப்லெட் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு வீடியோவில் நான் சொல்லணும்னு சொல்லலை. அந்த ஹார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, ஸ்ட்ரெஸ் அப்போ அந்த ஹார்டிசால் லெவல் அதிகமாகி ஈஸ்ட்ரோஜன் லெவலை டிக்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காசஸ் வரும். எப்படின்னா ப்ரொலாக்டினோட லெவல்ஸ் அதிகமாகும். இப்படி ப்ரொலாக்டினோட லெவல்ஸ் அதிகமாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா, பிஃபோர் மேரேஜ்க்கு அப்புறம் சைல்டு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். எதுக்கு? அந்த பிரஸ்ட் ஃபீடிங்ஸ்க்காக. ஆனால் அன்வான்டா முன்னாடியே சுரக்குது அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். நமக்கு மென்சுரேஷன் பீரியட் இருக்குல்ல, அதாவது அந்த ஓவுலேஷன் பீரியட் நடக்காம நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் பீரியட்ஸும் வராமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதாவது என்ன சொல்றது, இன்ஃபெர்டிலிட்டி. அவங்களுக்கு செக்ஸுவல் ரிலேட்டடான எந்த ஒரு தாட்ஸும் அவங்களுக்கு இருக்காது. இது மைனரா இந்தந்த காசஸால வரும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தானே இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. அதனால இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்திருந்தாலும் இந்த ப்ரொலாக்டினோட லெவல்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்று மைக்ரோ எடிமா, இன்னொன்று மேக்ரோ எடிமான்னு சொல்லுவாங்க. அது வேற. அது டேப்லெட்ஸ் எடுத்து சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்ஜரி அந்த மாதிரி அடுத்ததுக்கு போவாங்க. இப்படி ப்ரொலாக்டினோட லெவல் அதிகமாக செக்ரீட் ஆகிறத என்ன டேர்மில் சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிஃபோர் மேரேஜ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ப்ரொலாக்டின் லெவல் செக்ரீட் ஆகும் இல்லையா, அந்த டயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய பிரஸ்ட்டில் சம்டைம்ஸ் மில்கி கண்டென்ட்டாகவும் இல்லைன்னா வாட்டர் கண்டென்ட்டாகவும் லீக் ஆகும். அதை வச்சு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கேலக்டூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா கேலக்டூரியான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி அந்த பிரஸ்ட்டில் மில்கி கண்டென்ட்டோ வாட்டர் கண்டென்ட்டோ லீக் ஆகிறத அப்படி சொல்லுவாங்க. அப்படின்ற ஹார்மோன்ஸை எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, சில மேரேஜான உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சைல்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் 1 இயர் ஆயிருக்கும், 6 மந்த் மேலே ஆயிருக்கும், அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவங்க மெடிக்கல் எடுத்துகிட்டு இருப்பாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது எனக்கு, அதனால் எனக்கு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகுது அப்படின்றது நினைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் அப்படி தான் நினைப்பாங்க. டாக்டர்ஸும் அதான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரொலாக்டின் அதிகமாக செக்ரீட் ஆகிறப்ப நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருமா, அதே மாதிரி
செக்ஸுவலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரொலாக்டின் லெவல் டெஸ்ட்டு பார்ப்பாங்க. கண்டிப்பான முறையில் க்யூர் பண்ண முடியாதா அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பான முறையில் க்யூர் பண்ணலாம். ஒரு 2 to 3 months 2 to 3 months வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட்டுலேயே வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் ஃபீமேல் பார்த்தோம் இல்லையா, மேலுக்கும் அப்படி தான். மேலுக்கும் அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களோட பிரஸ்ட் சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்குமே அந்த வாட்ரி அண்ட் மில்கி கண்டென்ட்டு லீக் ஆகிற அந்த சில கண்டிஷன் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கும் அப்படிதான் அந்த செக்ஸுவல் லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. லிபிடோனா என்னன்னா, அவங்களுக்கு அந்த செக்ஸுவல் ரிலேட்டடான எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, ஈடுபாடு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க இன்ஃபெர்டிலாக ஆகிறப்ப அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால் ஃபீமேலும் சரி மேலும் சரி அந்த ப்ரொலாக்டின் லெவலை சமநிலையில் வச்சுக்கிறணும். சில டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க. நம்ம ஹோம் ரெமடியாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல சோம்பு, அதாவது கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய அந்த சோம்பு இருக்கு இல்லையா, அந்த சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வாட்டர் கொதிக்க விட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த சோம்பை குடித்தோம்னா, அந்த சோம்பு கலந்த வாட்டர் இருக்குல்ல, அதை நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ப்ரொலாக்டின் லெவலை வந்து கூடவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த சோம்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற உமன்ஸ் வந்து இதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னே நம்ம மைண்டில் ஏற்றிருப்போம். ஸோ எல்லா ஹார்மோன்ஸும் வந்து இம்பேலன்ஸாக இருந்தால் எல்லா விதத்துலேயும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை இருக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து சில டிசீஸ் வருதுன்னா எதனால் வருது, நம்மளோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ணணும். இதனால் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். பார்க்கலாம். இதில் வந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகுது. ஒன் அமாங் த ரீசன். அதாவது நான் கேர்ள்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸாக சொல்கிறேன், ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க, சரிங்களா? நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக 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 வந்துட்டு ஏதாவது ஒரு ஹார்மோன்ஸோட லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். அதுதான் நம்மளை போய் ஏதாவது ஒரு இஷ்யூவில் போய் நிப்பாட்டும். இன்னொரு ரீசன் வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்மே வந்து இந்த ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாகறனாலையும் வருது, சரிங்களா? அதனால் வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிற சமயத்தில் வந்து ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் வந்து ஒவ்வொரு விதமாக செக்ரேட் ஆகி அது இம்பேலன்ஸாக போய்கிட்டே இருக்கா, அதனால் வந்து நமக்கு தான் அது ஏதாவது ஒரு டிசீஸை போய் லீட் பண்ணி விட்டுரும். ஸோ கேர்ள்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, ஹெல்த்தியாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும், சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Bye.